ஓ என்னப்பா இவ்வளோ நெருக்கமாக இருக்கு. ஓ ஒரு மாதிரி ஏறிட்டாரு. அப்பா இந்த பக்கத்தால் வரையலாம். அன்றைக்கி எந்த பக்கத்தால் போகிறேன்னு தெரியலை. இந்த கூட்டம் முடியும் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா அன்றைக்கி இந்த பக்கத்தால் போக இல்லாமல் இருக்கும். அந்தளவுக்கு தாக்கல் செய்யும் நடவடிக்கை ஆரம்பமாகியுள்ளது. இன்று காலை 9 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும். இலங்கையினுடைய பரபரப்பான சூழல் இன்று முதல் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னு நினைக்கப்படுது. காரணம் என்னன்னு சொன்னா இன்றைய நாளில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் இப்ப தேர்தல் திணைக்களத்துக்கு பக்கத்துல இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், வாகன நெரிசல், மக்கள் நடமாட்டம், அதி உயர் பாதுகாப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கப்படுது. நேற்றைய நாளிலிருந்து சொல்லப்பட்டிருந்தது இந்த பக்கம் அதி உயர் பாதுகாப்பாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பிரதேசம் நிறைய அலுவலகங்கள் மூடப்பட்டிருக்கிறது. முப்படையினருடைய பாதுகாப்பும் இங்கொழுது பலப்படுத்தப்பட்டு முக்கியமான வேட்புமனுக்கள், முக்கியமானவர்களுடைய வேட்புமனு தாக்கல்கள் இப்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஜனாதிபதி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் இன்னும் பல முக்கிய பிரமுகருடைய வேட்புமனுக்கள் இப்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று நண்பர்கள் வரைக்கும் இந்த வேட்புமனு தாக்கல் நடைபெறும். இன்றைய நாளிலிருந்து பிரச்சாரங்கள், முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் நாட்டில் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, இந்த சூழல் எப்படி இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இதுவரைக்கும் 40, அதாவது கடந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை இடம்பெற்றிருந்தது. இந்த கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கையில் கிட்டத்தட்ட 40 பேர் கட்டுப்பணம் செலுத்தியிருந்தாங்க. முக்கியமான இடம் தான் இது. இங்கே தான் வேட்புமனு தாக்கல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாருங்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, நிறைய பேர். பொதுமக்கள் அந்த பக்கம் போகலை, மீடியா போகலாம், நம்மளும் அந்த பக்கம் போவோம். மீடியாவை சேர்ந்தவங்களுக்கும் முக்கியமான அரசியல் கட்சிகளை சேர்ந்தவங்களுக்கும் தான் அனுமதி இருக்கு. கிட்டத்தட்ட அனைவரும் நேரம் இப்போ 10 மணி 16 நிமிஷம். இந்த நேரத்தில் எல்லாருமே கிட்டத்தட்ட 90% வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு முடிவடைந்திருக்கிறது. 9வது ஜனாதிபதி தேர்தல் அப்படின்றது இலங்கைக்கு ஒரு மிக முக்கியமான தேர்தல். அதில் எந்த மாற்றமும் இல்லை. காரணம் இந்த வரப்போற ஜனாதிபதி தேர்தலானது மிக முக்கிய தீர்மானமிக்க தேர்தல். காரணம் நம்மளுடைய பொருளாதார சிக்கல்கள், பொருளாதார பிரச்சனைகள், இலங்கையினுடைய கடந்த 2 வருஷத்துக்கு முதல் இலங்கை இருந்த நிலைமை, இப்ப இருக்கிற நிலைமை, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இந்த தேர்தலில் ஒப்பிட்டு பார்க்கப்படுது. அடுத்து வரப்போற புதிய அரசாங்கத்தினுடைய கையில் இலங்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கு. இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை பொதுவா இந்த 2 வருஷத்துல இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம், இந்த மாதிரியான விஷயங்கள், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய இந்த 2 வருட வேலை திட்டங்கள், இந்த லைனா இருக்கட்டும், பெட்ரோல் பிரச்சனையா இருக்கட்டும், உணவு தட்டுப்பாடு பிரச்சனையா இருக்கட்டும், பொருட்கள் தட்டுப்பாட்டு பிரச்சனையா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த 2 வருஷத்துல எவ்வாறு மக்கள் எதிர்பார்த்த அளவு கிடைச்சிருக்கு, இதெல்லாம் தொடரப்போகுதா அல்லது இன்னும் ஒரு புதிய மாற்றத்துக்கான ஏற்பாடுகள் மக்கள் மத்தியில இருக்கா, அப்படி மக்கள் புதுசா எந்த மாற்றத்தை நினைக்கிறாங்க, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த தேர்தல் களத்துல எதிர்பார்க்கப்படுது. இந்த தேர்தல் களத்துல எதிர்பார்க்கப்படும் இந்த முக்கிய மாற்றங்களை உருவாக்க போகின்ற தலைவர்களுடைய வேட்புமனுக்கள் தான் இன்றைய நாளில் தாக்கல் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஜனாதிபதியினுடைய ஒரு உரை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எத்தனை மணிக்கு இடம்பெறும்னு தெரியல. இப்பொழுது வேட்புமனு தாக்கல்கள் அனைவருடைய அவங்களுடைய நேரங்களுக்கு இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. பிரதேசம் முழுவதும் அதி உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்று நண்பகல் 12 மணி வரைக்கும் ஜனாதிபதியுடைய உரை இன்னும் நேரத்தில் இந்த இடத்துல இடம்பெற போகுது. அதனை பார்க்கறதுக்கும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாகவும் இந்த பேரணி இடம்பெறுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு அங்கால போகல, என்ன செஞ்சாலும் அவர் இந்த வாகனத்துல தான் பேச போறாரு. இவ்வளவுதான். செக்கிங் நடக்குது பயங்கரமா. எல்லாத்துக்கும் செக் பண்ணி என்னென்ன கேமராக்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கோம் அதெல்லாம் செக் பண்ணி
ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. ஒரு ஃபோனுக்கு கூட ஒட்டியிருக்காங்க பாருங்கள், நம்ம ஃபோனுக்கு கூட ஒட்டியிருக்காங்க, கேமராவுக்கும் ஒட்டியிருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிற ஆதரவாளர்கள் அதிகளவான ஆதரவாளர்களை பார்க்கும்போது ஐக்கிய தேசிய கட்சி யூஎன்பி கட்சியை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி பச்சை நிறத்தில் அதிகமான ஆடைகள் அதிகமான கொடிகளை பார்க்க கிடைக்குது. எனவே ஜனாதிபதியுடைய கூட்டம் இந்த இடத்துல நடக்க போது ஏற்கனவே ஜனாதிபதிக்கு ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவு வழங்குவதாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து ஏற்கனவே ஐக்கிய தேசிய கட்சியில் தான் தேர்தல் கேட்பார், யானை சின்னத்தெல்லாம் கேட்பார் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் சுயேட்சையாக இந்த தேர்தலில் களமிறங்கி இருக்கிறாரு. இப்போ இறுதியாக கிடைச்ச தகவலின் அடிப்படையில் அவருக்கு வந்து இந்த தேர்தலில் சிலிண்டர், அதாவது கேஸ் சிலிண்டர் சின்னம் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த சின்னத்தில் தான் அவர் வந்து இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டிடுறாரு. முதல்ல நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன், 40 பேர் கட்டுப்பணம் செலுத்தியிருக்காங்க இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டிடுறதுக்காக. இந்த 40 பேரும் வேட்புமனு தாக்கல் செய்வாங்களா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருந்தது. ஓரளவுக்கு இருக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 90% வேட்புமனு தாக்கல் செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அதே மாதிரி 39 பேர் வந்து வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்காங்க. இந்த முறை தான் அதிகளவான, இதுவரையில் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தரத்தில் அதிக ஜனாதிபதி வேட்பாளர்கள் போட்டியிடுற ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் மாறி இருக்கு. விரைவாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் எந்தெந்த காலத்தில் எவ்வளவு வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, எவ்வளவு பேர் போட்டியிட்டாங்கன்னு பார்க்கும்போது 1982ஆம் ஆண்டு 6 வேட்பாளர்கள், 1988 3, 1994ஆம் ஆண்டு 6 வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு 1999 13 பேர், 2005 13, 2010 22, 2015ஆம் ஆண்டு 19 பேர், 2019ஆம் ஆண்டு 35 பேர். இந்த வருஷம்தான் கூடிய வேட்பாளர்கள் ஒரு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுற சந்தர்ப்பமாக பதிவாகியிருக்கு. 39 பேர். ஓ, என்னப்பா இவ்வளோ நெருக்கமாக இருக்கு? என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு நெருக்கப்பட்டு அவரை விடுங்கப்பா போகிறதுக்கு. கடவுளே, மனுஷன் வெயிலில், அது வெயில் வேற, நெருக்கடி வேற, அவங்களுக்கு விடுறாங்கல்ல வேற. ஓ, ஒரு மாதிரி ஏறிட்டாரு. මේ ඡන්ද තියෙනවා. මේ පාර්ලිමේන්තුව මාව ජනාධිපති කළා. நான் வரும்போது இந்த இடத்துல யாருமே இருக்கிற காலையில் உங்களுக்கே தெரியும். 10 மணிக்கு வந்தேன், இப்போ 12 காலம் ஆகுது. இந்த பக்கம் முழுவதும் பாருங்க, அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ மக்கள் இருக்காங்க. அப்படியே எங்கள் அப்பா ஜேவிபியினுடைய ஒரு ஆதரவு குழுன்னு அந்த பக்கம் வந்திருந்தது. அவங்க அந்த பக்கம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாதை ஒற்றைவழி பாதை அது இப்போ மூடப்பட்டிருக்கு. பெரிய ஒரு மைதானம் நிறைஞ்ச மாதிரி இருக்கு. பாருங்க இவ்வளவு பேர் ஆர்வம் வந்திருக்காங்க. வார இறுதியிலிருந்து தேர்தல் பிரசாரங்கள் இடம்பெற காத்திருக்கு. எனவே இந்த தேர்தல் பிரசாரங்கள் இடம்பெறும் போது இப்போ ஆதரவு வழங்கி இருக்கிற கட்சிகள், இன்னும் என்னென்ன கட்சிகள் யார் யாருக்கு ஆதரவு வழங்க போகிறாங்க, இந்த தமிழ் கட்சிகள் எந்த ஆதரவை யாருக்கு இன்னும் தெரிவிக்க போகிறாங்க, இந்த மாதிரியான பல கேள்விகளோட இந்த தேர்தல் களம் இன்னும் கொஞ்சம் பரபரப்பாய் கட்டியிருக்கு. ஆர்ஜி சந்திர ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ் ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வெயில் கொளுத்துது.